ஹலோ வணக்கம். இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன், எங்கள் வீட்டில் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தக்காளி சோத்துக்கு சாதத்தை வடித்து இந்த அடுப்பில் ஆற வச்சுருக்கேன். தக்காளி சாதம் நல்லா ஆற வச்சுருக்கேன். உறுதியாக வடித்து ஆற வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ தக்காளி மேலே தான் 1/4 கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒன்றரை வெங்காயம் பல்லாரி பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கேன். மல்லி இலை, ரம்பா செடி, கருவேப்பிலை. இதுக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 5 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் வச்சுருக்கேன். வத்தல் பொடி வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கடலெண்ணெய் ஊற்றிடலாம். இது கடலெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடு ஏறட்டும். சூடு ஏறணும்னா கடுகு போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அடுத்து வச்சுக்கணும். இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஏலக்காய் அப்புறம் வத்தல் போட்டேன். வெடிக்கணும். அதுக்கெல்லாம் கடுகு உளுந்தம்பருப்புலாம் வெடிக்கும். 1 டீஸ்பூனு சின்ன சீரகம் போட்டேன். இப்போ நான் வெடிக்கையுமே கருவேப்பிலை வெந்தோடனே அடுப்பில் குறைச்சிடும். என்ன செய்யலாம், முந்திரி பருப்பு ஒரு கை கூடையே போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு, இந்த சின்ன சீரகம் எல்லாம் சேர்ந்தோன்னா அப்படியே ஒரு நல்ல மனம் சூப்பராக. முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டு
நம்ம என்ன செய்யணும், கடுக்கி வச்சுருக்கிற பல்லாரி 1.5 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். சின்ன பல்லாரி 2 கொடுக்கும் இப்போ அதையும் போட்டுருக்கேன். தக்காளி சோத்துக்கு பல்லாரி போடணும்னாலும் போடலாம், போடாமல் இருக்கனாலும் இல்லை. முந்திரி பருப்புங்கிறத பார்த்தா நம்ம அந்த சாப்பாடு கட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் முந்திரி பருப்பு. சோறு நல்லா நம்ம சாதத்தை வடித்து கொஞ்சம் ஆற வச்சு விடணும். ஆற வச்சா தான் சாப்பாடு கொஞ்சம் ஆக்கும். வெங்காயம் மாதிரி சேர்ந்தோன்னா நல்லா புகழான இதாக நல்லா வதக்கிறோம். நம்ம வெங்காயம் போடாமல் இருந்தால் தக்காளி சாதம் சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடலாம். ஏன்னா மத்தியானத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காலையில் போகணும், மத்தியானம் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் இதாக சாப்பிடும். வெங்காயம் போடாமல் இருந்தால் சாயங்காலம் வரைக்கும் வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டால் தான் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும். கடலை பருப்புலாம் போடணுமா, நான் போட்டால் மணத்துக்கு தான் சூப்பராக இருக்கும். சாதத்தோடு கடிச்சு சாப்பிட்றதுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா விட்டுறணும், நல்லா வதக்கணும். இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி உங்களுக்கு எவ்வளோ காணுமோ அது டாக்குன்னா அரைச்சிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கூட போடுவீங்க குறைவாங்க. இஞ்சி பூண்டு உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். சட்டி குடிக்கிறோம். என்ன செய்யறோம், தக்காளியை போட்டுக்கிறோம்.
தக்காளியை மிக்சியில் அரைச்சி விட்டனாலும் விட்டலாம். என்ன வத்தல் தூள் போடுறோம். இங்கே 1 ஸ்பூன், காரத்துக்கு 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு காணத்தக்க உப்பு, கல் உப்பு தான். இதில் கொத்தமல்லியில் சம்பா செடி வச்சுருக்கேன், வெள்ளை பூண்டு செடி எல்லாம் இருந்துச்சு. பூண்டோட செடியெல்லாம் போடலாம். அதுதான் நம்ம என்ன செய்யணும், கட்டியில் பிடிக்காமல் செய்யணும். என்னச்சுன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெட்டி 2 வெட்டி கீரி போட்டேன். பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்கேன். நெய் சூப்பராக மணக்கு. கொஞ்சம் அடுப்பை சூழ்நிலை வச்சுக்கலாம். இந்த இஞ்சி அரைச்சது, இந்த நெய்யில் உள்ளது எல்லாம் கொஞ்சோடு தண்ணி, ஒரு 20 கிராம், ஒரு 20 கிராம் போல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். 25 கிராம் தண்ணி விடலாம். கொஞ்சோண்டு இவ்வளோண்டு புளி போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் இனிப்பதனை, கொஞ்சம் நாட்டு தக்காளின்னா புளிப்பாக இருக்கும். அதனால் இது மட்டும் உடனே கொஞ்சம் புளி ஊற்றிருக்கேன். கிராம் அடுப்பை கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம். நல்லா அதை பச்சை வாடை போகிற வரைக்கும் பிடிக்காமல் கிண்டணும். பூண்டு செடி ஒரு தொட்டியில் வளர்த்து நம்ம இப்படி மட்டன் குழம்பு சிக்கனுக்கெலாம் போடும்போது அந்த இலையை கட் பண்ணி நம்ம இந்த புதினா ரம்பா செடிலாம் போடும்போது கூட போடலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் இப்போ அதுவும் ஒரு இலை போட்டிருக்கேன். சில மிக்சியில் அடித்து போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும்.
பூண்டு போட்டாச்சு. இல்லை தக்காளி சாதம் லெமன் புளியோதரைனா சீக்கிரம் முடியுது வேலை. எதுக்கு தக்காளி சாதத்துக்கு புளி ஊற்றுறோம்னா, இந்த பெங்களூர் தக்காளிலாம் போகிற பாருங்க, அதுக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருக்குது. 4 தக்காளி போட்டால், நாட்டு தக்காளி போட்டாலே ஒரு புளிக்கு தகுன புளிப்பு இருக்கிறது. இப்போ புளிப்பு இருக்க முடியும் தக்காளிக்கு, அதனால் கொஞ்சோண்டு புளி அவ்வளோ ஊற்றாட்டெல்லாம் ஊற்றலாம். நாங்கள் ஊற்றிடுவோம் வீட்டுக்கு. நீங்களும் ஊற்றணும். இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் போனோம்னா நம்ம சாதத்தை வர வேண்டியதான். இது கூட்டுக்கு வெங்காயம் செம்பல் வைக்கணும் வச்சுக்கலாம். நம்ம எது வேணுமோ வேறு செடிகள் எது வைக்கணும்னு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுக்கணும், வறுத்தக்கலாம். சிக்கன் வகை எதுனாலும் வச்சுக்கலாம். இதுக்கு வெங்காயம் தான் வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு, நெய், இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நெய் இல்லை ஒரு பிரியாணிக்குள்ள வாசம் சூப்பராக வேணும். ஒரு பிரியாணி நம்ம தக்காளி சாதம் பண்ணி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றோம், சூப்பராக இருக்கும். சாதத்தை மட்டும் இந்த மாதிரி உருதியாக வடிச்சு கொடுங்க. வடிச்சுருங்க அப்படி நல்லா உருதியாக வடித்து ஆற வச்சுருங்க. புளியோதரை அதுக்கு தான் சாதம் 6 கிலோ கிண்டணும். இது ஆறிட்டு சாப்பாடு நல்லா இருந்தாங்க. நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு வா ஏன் நம்ம அந்த தண்ணி 200 ml தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு புளி, ஒரு 10 கிராம் கூட இருக்காது, அந்த புளி ஊற்றினா இந்த புளிக்கு காரத்துக்கு அதுவே சாப்பாடு எந்த குறைந்தாலும் இருக்கும். இதெல்லாம் புளி சாதம் அந்த தக்காளி சாதம் இனிச்சுடும் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான். சாதத்தை வர வேண்டியதான்.
பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ நல்லா சாப்பாடை சூப்பர். சாதத்தை நம்ம வராக வேண்டியதான். ஏன்னா எதுக்கு கூட கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுருக்கோன்னா இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் கூட கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கணும். வேற ஒன்று இப்போ ரெடி. இப்போ நம்ம சாதத்தை விரைவி விடலாம். சாதம் எல்லாம் வடித்து வச்சுருக்கேன். அதை நல்லா உருந்தாக்கு இருக்குது. நம்ம எல்லாம் கிரேவியை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம். சாப்பாடை நல்லா உருந்தாக்க வச்சுக்கிட்டு கிண்டோம்னா தான் தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். பொறுமையாக கிண்டணும், அப்போ தான் எல்லா சோத்துலேயும் பிடிக்கும். இந்த கரண்டி வச்சுக்கணும், சின்ன கரண்டி நல்லாயிருக்கும். ஆறுனா கொஞ்சம் பிடிக்க லேட்டாக தான் நம்ம பொறுமையாக கிண்டணும். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. நாங்கள் இதுக்கு வெங்காய சாம்பார் தான் வச்சுருக்கோம். நீங்கள் என்ன வேணாலும் வச்சு சாப்பிடலாம். மத்தியான உணவுக்கு தக்காளி சாதம் ரெடி. சாப்பாடு பார்த்தீங்களா அப்படி உருண்டாக்க வச்சுருக்கேன்னா. அவ்வளோதான், இந்த மாதிரி கிண்டி நீங்களும் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம் ரெடி. நல்லா சாப்பிடுங்க, நல்லா பார்த்து இதே மாதிரி கிண்டி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.